வணக்கம். நேற்றைய தொடர்ச்சி. இந்த உலக மக்களாகிய நமக்காக இறைவன் மானிட அவதாரம், அதாவது வேதனைகளும் தியாகங்களும், பிரிவு வேதனைகளும் தியாகங்களும் நிறைந்த மானிட அவதாரமும் ராமாயண அவதாரம் போன்ற அவதாரம் எடுக்கும் நிலையை இனி நாம் தவிர்த்திட தினம் ராமாயணம் அறிவோம். நேற்றைய தொடர்ச்சி. இந்த பிரதேசம் தபஸ்விகளுக்கு ஏற்றதாக மனதை கவரும் வண்ணம் சொர்க்கம் போல விளங்குகிறது. தேர்ச்சி பெற்ற வீரர்கள் காட்டினுள் சென்று என் தமையன் வசிக்கும் இடத்தை தேடட்டும் என்றார் ஸ்ரீ பரதர். சிறிது தூரம் தேடிச் சென்ற சேனை தலைவர்கள் திரும்பி வந்து ஸ்ரீ பரதரிடம், புருஷோத்தமர், மனிதரில்லாத இடத்தில் நெருப்பு இருக்காது, ஆகையால் ராகவர்கள் நிச்சயமாக அந்த பக்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்றனர். ஸ்ரீ பரதர், நானே மேலே போய் பார்க்கிறேன் என்று கூறி புறப்பட்டார். ஸ்ரீ பரதர் சென்றதும் சைனியம் தங்களுக்கு சீக்கிரமே ஸ்ரீ ராமபிரான் தரிசனம் கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியுடன் காத்திருந்தது. சித்திரக்கூட பர்வதத்தில் பல நாள் வசித்து வந்ததனால் மிகவும் மகிழ்ந்த சக்கரவர்த்தி திருக்குமாரரான ஸ்ரீராமருக்கு சிறிது உல்லாசமாக பேச வேண்டும் என்று தோன்றியது. அழகிய சித்திரக்கூடத்தை பற்றி சீதாதேவியிடம் இந்திரன் சசிதேவிக்கு சொல்லியது போல சொல்லத் தொடங்கினார். பாக்கியசாலியே, ராஜ்யத்திலிருந்து வெளிவந்ததும் இந்த அழகிய மலையை பார்த்ததனால் என் மனம் வருந்தவில்லை. இந்த மலையில் பல வகை பறவை கூட்டங்களும் தாது பொருள்களும் நிறைந்துள்ளன. பறவைகள் பறக்கும் போது அவை மலையை பிளந்து செல்வது போல் காணப்படுகிறது. இந்த மலை சில இடங்களில் வெள்ளியை போன்ற வெண்மையாகவும், சில இடங்களில் இரத்தம் போன்றும், சில இடங்களில் மஞ்சள் கலந்த சிகப்பு வண்ணத்துடனும், சில இடங்களில் இந்திர நீலத்தை போன்றும், மற்றும் சில இடங்களில் புஷ்பராகத்தையும் ஸ்படிகத்தையும் தாழம்பூவையும் பாதரசத்தையும் போன்று காணப்படுகிறது. கொடுமையை விலக்கிய மான் கூட்டங்களும் மற்றும் சிங்கம், புலி, கரடி பறவைகளும் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. மேலும் நிழலையும் பழங்களையும் மிகுதியாக தருகிற மா, பல, வேங்கை, லோத்ரம், தவம், அழிஞ்சல், பவ்யம், தினசம், பில்வம், திந்துகம், மூங்கில், காஸ்மரி, அரிஷ்டம், வருணம், இலுப்பை, திலகம், இலந்தை, நெல்லி, கடம்பம், பிரம்பு, தன்வனம், எழுமிச்சை முதலிய மரங்களும் நிறைந்து இந்த மலை விளங்குகிறது. புண்ணிய சீலையே, இங்கு வசிக்கும் கிண்ணர்களை பார். அவர்களை விரும்பி நேசிக்கும் மனைவிகளிடம் ஜோடி ஜோடியாக விளையாடி பொழுதை போக்குகிறார்கள். இந்த மலையில் பல அருவிகளும் ஓடைகளும் நிறைந்துள்ளன. பல வகை மலர்களை தழுவி வரும் காற்று நம்மை மகிழச் செய்கிறது. இவ்விடத்தில் நான் உன்னோடும் லக்ஷ்மணனோடும் பல ஆண்டுகள் தங்குவேனாகில் வேறு மனக்கவலை என்னை வருத்தாது. நான் இந்த வனவாசத்தில் எல்லா வகையிலும் மனம் நிறைந்தவனாகவே இருக்கிறேன். வைதேகி, இந்த வனவாசத்தினால் தந்தையாருக்கு தர்ம விஷயத்தினால் ஏற்பட்ட கடனை தீர்த்தவனாகவும் பரதனுக்கு நன்மையை செய்தவனாகவும் இருக்கிறேன். என்னுடன் நீயும் இந்த சித்திரக்கூடத்தில் பல வகை அமைப்புகளை கண்டு மன மகிழ்ச்சியுடனேயே இருந்து வருகிறாய் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய முன்னோர்களும் மற்றுமுள்ள ராஜ ரிஷிகளும் வயது முதிர்ந்த காலத்தில் வனவாசத்தையே மோட்ச சாதனமாக கூறியுள்ளனர். பல வண்ண மலைக்கற்கள் நாற்பக்கமும் சிதறி கிடக்கின்றன. மலையிலுள்ள ஔஷதிகள் ஆயிரக்கணக்கில் இரவில் அக்னி போல ஜொலிக்கின்றன என்று ஸ்ரீராமர் சித்திரக்கூட மலையை பற்றி ஜானகி தேவியாரிடம் ரசித்து கூறிக்கொண்டிருக்கிறார். நாளை தொடர்வோம்.